கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வேதத்திலே 2 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. பொறாமை என்கின்ற சக்தியை குறித்து பேசுகிறது. பொறாமையோ வென்றால் அதற்கு எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார்? பொறாமைக்கு எதிராக யார் எதிர்க்க முடியும்? பொறாமைக்கு எதிராக யார் எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இன்னொரு வசனம் என்ன இருக்குன்னா, பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, யாராவது நம்மேல் பொறாமைப்படும் பொழுது அதன் மூலம் தீய சக்திகள் செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே தீய சக்திகளை எதிர்த்து மேற்கொள்வதற்கு உங்களுக்கு கர்த்தருடைய வல்லமையும் அபிஷேகம் தேவைப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் பிறரை குறித்து பொறாமைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என்றால் அது உங்கள் எலும்பை உருக்கும், உங்கள் சரீர சுகத்தை கெடுக்கும். பொறாமையை ஒழித்து போடுவோம். கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயம் பெறுவோம். பொறாமைக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளால் எழும்ப நிற்க முடியும். ஆமென்.